ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि नरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். இந்த வாக்கிய பாஷ்யத்துல நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? சம்பந்த பாஷ்யம் பார்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த சம்பந்த பாஷ்யம் அதுல கிளியரா என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, அந்த கரண சுத்திக்காக எவன் பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மத்தையும் நிஷ்காமியமா இருக்கக்கூடிய பிராணாதி உபாசனைகளையும் பண்ணியிருக்கானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பாஹ்ய விஷயத்துல தோஷ தரிசனம் உண்டாயிருக்கு. தோஷத்தை பார்த்து பார்த்து அவனுக்கு இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு மனசு பார்த்தீங்கன்னா வைராகியத்தை அடைஞ்சவனுக்கு என்ன இருக்கு? இந்த கேனோபனிஷத்தானது ஆரம்பிக்கப்படுது. இதை நம்ம சொல்லும் போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகளை பிரிக்கும் போது என்ன பண்றோம்? உத்தம அதிகாரி, மத்தியம் அதிகாரி, அகம அதிகாரின்னு 3 பேரா பிரிக்கிறோம். யாரு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆச்சாரியர் பதபாஷ்யத்தில் சொல்லிப்பார், இந்த ஜென்மத்திலேயோ இல்ல பூர்வ ஜென்மத்திலேயோ இந்த கர்ம உபாசனைகளை பண்ணி அவனுக்கு நல்ல வைராகியம் உண்டாயிருக்கோ அவனுக்கு இந்த வேதாந்தம் இவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இருக்காது. ரமண பகவான் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சமாதியில இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிராண உபாசனை பண்ணி நான் பிராணன் அப்படின்ற நிலையில இருக்கான் அப்படின்னா அவனுக்கு மனசே இருக்காது. மனசோட தாட்டெல்லாம் அடங்கி போயிருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவன் பிராணனை விட்டுட்டு, பிராணனோட அபிமானத்தை விட்டுட்டு தான் வெறும் சைத்தன்யம் அப்படின்னு அவன் அறிந்து கொள்ள முடியும். உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிரவண மாத்திரையன ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரவண மாத்திரை ஞானம். இதே பார்த்தீங்கன்னா மத்தியம் அதிகாரிக்கு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். மத்தியம் அதிகாரி. அதே நேரத்துல அதம அதிகாரியா இருக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகலை.
அப்ப ஆகல அப்படின்னா என்ன பண்ணணும்? சிரவணத்தையும் பண்ணிக்கணும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்ம உபாசனைகளையும் நிஷ்காமி அனுஷ்டானம் பண்ணணும். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னா, மத்தியம் அதிகாரியா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியம் அதிகாரியும் இல்லை. நம்ம மத்தியம் அதிகாரிக்கு இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விற்த்திமயமா இருக்கு அப்படின்னு நம்புறவன் தான் மத்தியம் அதிகாரி. வெளியில இருக்கவே இல்லை, அவனுக்கு ப்ராப்ளம் வெளியில இல்லவே இல்லை, எல்லா ப்ராப்ளமும் உள்ளுக்குள்ளதான் இருக்கு, எல்லாமே சொப்பன மாதிரின்னு பாக்குறவன் மத்தியம் அதிகாரி. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாமே சொப்பன மாதிரியா தெரியுது இல்லையே, இதெல்லாம் சத்தியமா தெரியுது. அப்ப சத்தியமா தெரியுது, நம்ம இதுல இருந்து விடுபடணும். ஆனா தெரியுது, நமக்கு புரியுது இதெல்லாம் பொய் தான், சாஸ்திரம் கேட்க கேட்க புரியுது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவம் நமக்கு போக மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ண சொல்லியிருக்க அப்படின்னா நிஷ்காமியமான உபாசனைகளை பண்ணணும். அதான் வந்து அவதாரிகா பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியார் அந்த உபனிஷத்து மந்திரங்கள் எல்லாம் கோட் பண்ண. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மங்களானது எனக்கு என்ன பண்ணட்டும், அநேன கர்மான், இந்த கர்மங்கள் இமம் மே அனேன அங்கம் சம்ஸ்கிரியதே இது சம்ஸ்காரார்த்தமேவ 375 2வது பேராகிராஃப் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் மனுஸ்மிருதியில இருந்து கோட் பண்றார். கோட் பண்ணும்போதே சொல்றாரு, யாரு ஆத்ம யாஜியா யாரெல்லாம் இருக்கோமோ, ஆத்மாவை பூஜை பண்றோமோ, நம்ம எல்லாம் ஆத்மாவை பூஜை பண்றோம், மத்தியம் அதிகாரிகள் அதம அதிகாரிகளா இருக்கும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதம அதிகாரியா இருக்கும் போது நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தையும் பண்ணிக்கணும், கூடவே என்ன பண்ணணும், நிஷ்காமிய கர்மயோகத்தையும் உபாசனைகளையும் நிஷ்காமியமா பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது என்ன அப்படின்னா, இந்த கர்மங்கள் என்னுடைய அங்கங்களை சுத்திகரணம் செய்யட்டும். இந்த தேகம் ஒரு யஜ்ஞசாலா, இந்த யஜ்ஞசாலையில வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும் யஜ்ஞமாகட்டும் அப்படின்னு சம்ஸ்காரம் பண்றதுக்காக, சுத்திகரணம் பண்றதுக்காக கர்மங்களை உபாசனைகளை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த சிரவணமும் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகி என்ன ஆகுது, தகுதியை உண்டு பண்ணுது, கேட்கிற வேதாந்தம் பலித்தமாகும். இதுதான் சொல்லப்பட்டது. அப்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், உத்தம அதிகாரிக்கு சிரவண மாத்திரையில ஞானம், மனநம் கூட தேவைக்காது, கேட்க மாத்திரத்திலேயே ஞானம் உண்டாயிடும். ஐயா அதிசுலபம்னு ரமண பகவான் சொன்னது அவங்களுக்கு தான். ரொம்ப சீக்கிரம் ஈஸிப்பா, ரொம்ப ஈஸிப்பா ஆத்ம ஞானம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்லுது என்னன்னா, ரிபுகீதையில சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிபு சொல்ற குதிரையில வந்து பாத்தீங்கன்னா ஏற க்ஷணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகிறதுக்குன்ற, ஒரு க்ஷணத்துல உண்டாயிரம் ஞானம் அப்படின்ற. யாருக்கு? உத்தம அதிகாரி. ஒரு வாக்கியம் போதும் உத்தம அதிகாரி. ஆனா மத்தியம் அதிகாரிக்கு சிரவணம் மனநம் நிதித்தியாசம். அதம அதிகாரிக்கு சிரவணம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கர்ண சுத்திக்காக கர்ம உபாசனைகளை நிஷ்காமியமா பண்ணணும். கர்மமும் ஞானமும் சேராதே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே நேத்தே விசாரம் பண்ணியிருக்கேன், மனநம் ஸ்தூல மனநம் போற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அந்த கர்மத்தை தான் நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வர அர்ப்பணமா விராட் உபாசனையாவோ இல்ல நிஷ்காமிய கர்ம யோகமாவோ பண்ண முடியும். அது எதுக்காக அப்படின்னா சித்த சுத்திக்காக, வேற எந்த பலனும் இல்லாம பண்றது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். முதல் மந்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த முதல் மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மந்திரத்தையும் பிரிக்கும் போதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மந்திரம் சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், உத்தம சிஷ்யன், அதுக்கு பதில் சொல்றார் ஆச்சாரியார். 2வது மந்திரம் பதில் சொல்றார். இந்த முதல் மந்திரம் உத்தம அதிகாரியோட கேள்வி, உத்தம அதிகாரிக்கு பதில் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2வது மந்திரம் ஆச்சாரியரோட பதில். 2வது மந்திரத்தோட உத்தம அதிகாரி என்ன பண்றான், போயிடுறான், முடிஞ்சு போச்சு, அவனுக்கு சாப்டர் க்ளோஸ். உபனிஷத்து வந்து உத்தம அதிகாரிக்கு 2 மந்திரங்களோட உபனிஷத்து கம்ப்ளீட் ஆயிடுது. பலஸ்ருதின்னு சொல்லுவோம். பலன் எங்க சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அது கம்ப்ளீட் ஆகுது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பலஸ்ருதி வரும். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுதர்க தத்திர ஸ்ரீ விஜயோ பூர்த்தி நீதிர் மம அப்படின்னு வரிசையா வருவா. ராமராமேதி இதெல்லாம் வரிசையா வந்து பிரம்ம உவாச்ச அதெல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே வரும். பலஸ்ருதி சொல்ல ஆரம்பிச்சிருச்சுனாவே என்ன அர்த்தம், கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முக்கிய விஷயம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க பலன் சொல்லியிருக்கோ அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. 2வது மந்திரத்துல உத்தம அதிகாரிக்கு அமிர்த பலன் சொல்லி முடிஞ்சிருது.
அதுக்கப்புறம் 3வது மந்திரத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது கண்டம் முடிகிற வரைக்கும் மத்தியம் அதிகாரிக்கு விசாரம் செய்யப்பட்டிருக்கு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது 4வது கண்டம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 2 3 4 நம்ம கேட்டோம், வேதாந்தம் கேட்டாச்சு, பதபாஷ்யம் படிச்சுட்டோம்ல, ஞானம் உண்டாச்சுன்னா உண்டாகல. அப்ப உண்டாகல அப்படின்னும் போது சரி மனநமாவது சித்திச்சுட்டா, மனநமும் சித்திக்கல, கேட்டோம் ஆனா மனநமும் சித்திக்கல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்ம உபாசனைகள், நிஷ்காமிய கர்மமும் நிஷ்காமிய உபாசனைகளும் பத்தல, அந்த கரண சுத்தி இன்னும் பரிபூர்ணமா உண்டாகல. அதுக்காக 3வது 4வது கண்டத்தையும் சேர்த்து அதம் அதிகாரிக்காக பூரணமான உபனிஷத் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரொம்ப கிளியர். முதல் 2 மந்திரம் உத்தம அதிகாரி, முதல் 2 கண்டம் சிரவண மனன நிதித்தியாசனத்தோட சேர்ந்து மத்தியம் அதிகாரி, அதுக்கப்புறம் அதம் அதிகாரிக்கு உபாசனைகளோட 1 2 3 4 கண்டங்களும் அதம் அதிகாரிக்கு சொல்லப்பட்டிருக்கு. யார் யாரு பாஸ் பண்றாங்களோ அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. 2 மந்திரம் முடிஞ்சோடனே உத்தம அதிகாரி போயிடுவாங்க, ஓகே சுவாமி நான் கிளம்புறேன் சுவாமி அப்படின்னு கிளம்பிடுவாங்க. 2 கண்டம் முடிஞ்சோட மத்தியம் அதிகாரி கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது 4வது கண்டம் படிக்கிறவங்க எல்லாமே அதம் அதிகாரிக்காக கிளாஸ் கண்டினியூவா போயிட்டே இருக்கும். இப்ப ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார் முதல் மந்திரத்தை. முதல் மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவதாரிக்கா ஒரு சின்ன 1 லைன் பாஷ்யம் இருக்கு, அது கீழே எழுதியிருக்கு, மொத்த பாஷ்யமும் சேர்ந்து இருக்கு. பாஷ்யத்துல முதல் லைனை மட்டும் படிச்சுட்டு பகவத்கீதை இந்த மந்திரத்துக்குள்ளார பிரவேசம். முதல் மந்திரத்திலே ஆச்சாரியர் சொல்றார், அதோ வியாவிருத்த பாகிய புத்தேகே ஆத்ம விஜானாய கேனேஷிதம் இத்தியாரம்பா. ஒரு அருமையான லைன் சொல்ற. இந்த உபனிஷத்து யாருக்கு இப்ப ஆரம்பிக்கப்படுதுன்னா அதோ ஆகையினால், அதோன்றதுக்கு அர்த்தம் ஆகையினால். ஆகையினால் வியாவிருத்த பாகிய புத்தேகே, இதெல்லாம் ஹைலைட் பண்ணி, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று கூட சிருங்கேரியில படிச்சவங்க ஒரு அம்மா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ நல்ல அம்மா, நல்ல சிருங்கேரி மடத்துல படிச்சவங்க, அங்கே நல்ல நல்ல புத்திசாலி, நல்ல டீச்சிங்லாம் பண்றவங்க. அவங்க கூட இப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துல எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுச்சு. புரிஞ்சா போதும்னு ஒரு வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. செய்யும் தான் இருக்கும் எல்லா இடத்துலயும். அப்போ இங்க இந்த வார்த்தை பாருங்க, வியாவிருத்த பாகிய புத்தேகன்னு இருக்கு. வியாவிருத்த அப்படின்னா நீங்கியன்னு அர்த்தம். எதுல இருந்து நீங்கிய அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி விஷயங்களிலிருந்து. பாகிய புத்தேகி, வெளி விஷயங்களிலிருந்து நீங்கிய புத்தியை உடையவனுக்கு. புத்தி வந்து நம்மளது எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, வெளியிலேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. குடும்பம் குட்டி எல்லாத்திலையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. சதா காலமும் உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் இந்த ஜெகத்தையுமே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்னு வைராக்கியத்தை அடைந்தவன் அவனுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா வியாவிருத்த பாகிய புத்தின்னு பேர். வியாவிருத்த பாகிய புத்தினா வெளி விஷயங்களிலிருந்து நீங்கிய புத்தியை உடையவன். அப்ப என்ன அர்த்தம், வெளியில போகவே இல்லை யாரு உத்தம அதிகாரி. அப்படி போகாம இருக்கிறதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம உபாசனைகளை பூரணமா அனுஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தம். நிஷ்காமிய கர்மத்தினால சமத்துவம் யோக உச்சியத்தை, சமத்துவம் கிடைச்சிடும், மனசு ஆடாத கிடைச்சிடும். நிஷ்காமிய கர்மத்தோட பிரயோஜனம் அது. கீதாச்சாரியர் சொல்ல போற சமத்துவம் யோக உச்சியதே. நிஷ்காமியம் கர்மயோகம் பண்ணலைன்னா மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு ஆடிக்கிட்டே இருக்கும், மனசு வந்து சஞ்சலமாவே இருக்கும். அப்ப அதுக்காக தான் மனசு சஞ்சலமா இருக்கு அப்படின்னு நிஷ்காமிய கர்மயோகம் உங்களுக்கு இன்னும் சித்திக்கல, இன்னும் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்காக தான் நிறைய பேர்ட்ட சொல்றது, மனசு துக்கம் இருக்கா, மனசு சமநிலையில இல்லையா, அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப என்ன அர்த்தம், வெளியில வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டிய நிஷ்காமியம் பண்ணல, ஈஸ்வர ஆராதனையா பண்ணக்கூடிய கர்மங்களை இன்னும் பண்ணல. அதுக்கப்புறம் ஏகாகிரம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற விஷயத்த தொடர்ந்து கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா பின் பாயிண்டா யோசிக்க முடியுதா, ஆச்சாரியர் சொல்ற வச்சனங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் சொல்ற அந்த ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த விஷயத்த கரெக்டா நம்ம பிடிக்க முடியுதா. இல்ல சுவாமி அந்த அளவுக்கு ஏகாகிரம் இல்லை, போக போக எனக்கு ஒரு இதா இருக்கு, மோகம் இருக்கு, எனக்கு நீங்க சொல்றது சரியா புரியல, அந்த தத்துவத்தை பத்தி எனக்கு யோசிக்க முடியல அப்படின்னா ஏகாகிர சித்தம் இல்லை. ஏகாகிர சித்தம் இல்லைன்னா சதுரிய மனசா இருக்கும், போக்கஸ்டா இருக்காது. அந்த நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது. அதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புத்தி சாமர்த்தியம் பத்தல, கர்மயோகம் வந்து நிஷ்காமிய கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல,
அதனால மனசு ஆடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உபாசனை சித்திக்கல. உபாசனை சித்திக்காதனால சித்த ஏகாகிரம் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாததுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து வேதாந்தம் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சித்தி ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் இங்க சொல்லும் போதே சொல்ற புரிஞ்சுக்குங்கலாம் சொல்லல. இங்க என்ன சொல்றாரு, வெளி விஷயங்கள்ல இருந்து 100% நீங்கிய மனது, அதான் நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் விட்டுட்டு, வெளி சிந்தனைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு, கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பதபாஷ்யத்துல என்ன பண்றார் ஆச்சாரியர், ஒரு முக்கியமான மந்திரத்தை கட்டோபனிஷத்துல வந்து கோட் பண்றார். பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 101 வந்து பாத்தீங்க அப்படின்னா 101 தமிழ்ல பாத்தீங்கன்னா 101 கட்டோபனிஷத்தோட மந்திரம் கொடுத்திருக்கு. 100 வந்து பாத்தீங்கன்னா அது மூல பாஷ்யம் கொடுத்திருக்கு. கீழே பராஞ்சிகாணி வியதர்ண ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யத்தினாந்தராத்மான் தஸ்மாத் பராங் பஷ்யத்தினாந்தராத்மன் கஷ்டித்தீரக பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத்து ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சன் அப்படின்னு மந்திரம். கட்டோபனிஷத்துல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2:1:1. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மீனிங் எழுதியிருக்கேன். 101வது பேஜ்ல தமிழ் பாஷை மேல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே எழுதியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பராஞ்சிக்கான இந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா படைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்திரியங்கள் எல்லாத்தையும் வெளியில போற மாதிரியே படைச்சிட்டாரு. வெளிச்சிந்தனையிலே போயிட்டு இருக்கு. இந்த மனசும் வெளிச்சிந்தனையிலே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பை ப்ராடக்ட் அப்படியே டிஃபால்ட்டா ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். பராஞ்சிகாணி யதுர்ணத்து ஸ்வயம்பூஹு. இந்த பிரம்மா என்ன பண்ணார், வெளியிலேயே போற மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு எல்லாத்தையும் வெளிச்சிந்தனையிலேயே போற மாதிரி படைத்து வஞ்சனை செய்து விட்டார். ஹிம்சை செஞ்சுட்டார். நம்மளெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டார். அதுல வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் பராங் பஷ்யத்தின அந்தராத்ம. அதனால நம்ம எல்லாரோட புத்தியும் இந்திரியங்களும் மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியில இருக்கிறதையே திங்க் பண்ணுது ஒழிய அகம் அகம் அகம்ல நிக்க மாட்டேங்குது. என்ன அந்தராத்மாவை பார்க்க மாட்டேங்குது, வெளியில இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா கஷ்டித்து தீரா, கஷ்டித் தீரகன்னா என்ன அர்த்தம், எவனோ ஒரு தீர புருஷன். எந்த தீர புருஷன், வேற எதுவும் இல்லை. கர்மயோகம் அதே மாதிரி உபாசனா, இந்த ரெண்டுத்தையும் நிஷ்காமமா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தீரனா வெளியில இருக்கிற போற விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாற்ற சாமர்த்தியம் இருக்கோ அவனுக்கு தீரன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யேகாத்மான ஐக்ஷத். பிரத்யேகாத்மான நான்ற அந்த ஆத்மாவை பார்க்கிறான். எப்படி அப்படின்னா ஆவிருத சக்ஷு. ஆவிருத சக்ஷுன்னு என்ன அர்த்தம், உள்முகம் திரும்பியவனாக. நம்ம கண்ணு காது மூக்கு வாயிலாம் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை திருப்பி உள்ள திருப்பி மனசை வந்து வெளிச்சிந்தனையில இருந்து உள்ள திருப்பி, புத்திய வெளிச்சிந்தனையில இருந்து புத்திய உள்ள திருப்பி, இந்திரியங்களை மனசுல லயம் பண்ணி மனசை புத்தியில லயம் பண்ணி புத்திய வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை நோக்கி திருப்பி அவன் ஆத்மாவை பார்க்கிறான். அமிர்தத்துவம் இச்சன். எதுக்காக அவன் பார்க்கிறான், அமிர்தத்துவத்தை இச்சைப்பட்டவனாக. முக்கியமானது இதெல்லாம் இந்த மந்திரம், கட்டோபனிஷத்து மந்திரம். அந்த ஆவிருத சக்ஷுன்ற வார்த்தை தான் இந்த இடத்துல ஆச்சாரியார் என்ன பண்றாரு, வியாவிருத்த பாகிய புத்தின்ற சப்தத்தை சொல்றாரு. வியாவிருத்த அப்படின்னா அது கூட ஆ போட்டீங்கன்னா போதும். விய போட்டுட்டு விய எடுத்துட்டு ஆ போட்டீங்கன்னா ஆவிருத்தவாயிடும். விய போட்டீங்கன்னா வியாவிருத்தவாயிடும். வி ஆவிருத்தக, வியாவிருத்தகன்னு அர்த்தம். ஆச்சாரியார் விய சேர்த்திருக்காரு இந்த இடத்துல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிமுகமா போற இந்திரியங்கள் மனசை எல்லாத்தையும் உள்முகமா திருப்பி தான் இந்த ஆத்ம தரிசனம் உண்டாகும். சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையா சுவாமி? நான் தேவையில்லை. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமதமம்லாம் பூர்ணம் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் இல்லை. ஆனாலும் புரியுதா, சொல்றது புரியுதா? ஆமா, புரியறதுனால தானே கிளாஸ்ல உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. புரியுது சாமி, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது, எல்லாமே சொல்றோம், புரியுது சாமி, நல்லா புரியுது. அப்ப அகாடமிக்கா அந்த புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. அதாவது நிறைய புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் படிக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்க படிங்க, சிரவணம் பண்ணாவே போதும்ட்டாங்க. சிரவணம் பண்ணிட்டே இருந்தா புரிஞ்சிடும். ஆனா அது என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பரோட்சம். பரோட்ச ஞானத்துக்கு அகாடமிக்கா புத்தியில புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மனசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமிய கர்மமோ இல்லை நிஷ்காமிய உபாசனையோ தேவையில்லை. ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ஏ பிஏ பிலாசபி படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் படிக்க வேணாம், ஒரு சாதன சதுஷ்டியும் தேவையில்லை. இது யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நீங்க வந்து மயிலாப்பூர்ல வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ்ல போய் சேர்க்கறதுக்கு
நீங்க போய் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாதனை சதுஷ்டியம் பண்ணிருக்கீங்களா கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிகிரி வாங்குறதுக்கு ஒரு தீசிஸ் சப்மிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லை. பேப்பர் 4 பேப்பர் சப்மிட் பண்ணலாம். அந்த கரண சுத்திலாம் தேவைன்னு இல்லை. கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபூதி பண்ணணும், இந்த ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்றவனுக்கு இது கண்டிப்பா வேணும். கீதால வந்து பாத்தீங்கன்னா அதனால்தான் நம்ம சொல்ல போறோம். 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா சொல்ல போறோம். ஸ்தித பிரக்ஞ லட்சணம்ன்ற விஷயத்துல ரொம்ப சொல்ல போறோம். 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா இந்த யோகத்தை சொல்ல போறோம். நிவிருத்தி ஆகிறதுன்றது பேர், அதுக்கு பேர் தான் நிவிருத்தி. கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கு. சங்கல்ப பிரபவான் காமான் தெக்த்வா சர்வான் அசேஷதः. எல்லா சங்கல்பத்தையும் விட்டுட்டு இந்த புத்திக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி சங்கல்பிக்கும், மனசு ஆசைப்படும், இந்திரியங்கள் வெளியில போகும், கர்மேந்திரியங்கள் ஆக்ஷன் பண்ணும், நம்ம வேணுங்கிறத அடையும், மனசு அதை அனுபவிக்கும். இதான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. அப்போ மனசுதான் சங்கல்பம். எல்லாத்துக்கும் மூலம் எது? இந்த புத்தி, சங்கல்பிக்கிற புத்தி. அந்த சங்கல்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப பிரபவான் காமன், சங்கல்பத்துல இருந்தான் எல்லா காமங்களும் உண்டாகின்றன. அந்த எல்லா காமங்களையும், காமங்கள்னாவே மனசு, சங்கல்பனா புத்தி, புத்தியில இருந்துதான் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்திய பேஸா வச்சுக்கிட்டு இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அநேக விஷயங்களை ஆசைப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு அபிப்பிராயம் உண்டாகணும். இந்த கார் நல்லா இருக்கு, இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த ஸ்திரீ நல்லா இருக்கா, இந்த பதார்த்தம் ரொம்ப டேஸ்டா இருக்குமா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, இந்த மியூசிக் நல்லா இருக்கு, இந்த திருஷ்யங்கள் நல்லா இருக்கு. எதா இருந்தாலும் முதல்ல நமக்கு ஒரு அபிப்பிராயம் இந்த புத்தியில உண்டாகணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம். அப்ப அந்த சங்கல்பம் உண்டானதுக்கு பிறகுதான் இந்த மனசு என்ன பண்ணுது? நல்லா இருக்குன்ற வஸ்துக்களை எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு ஆசை கொள்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் சங்கல்பம், திருட நிச்சயமான அபிப்பிராயத்துக்கு பேர். எனக்கு ஒரு திருட அபிப்பிராயம் ஒண்ணுத்துல இல்லை அப்படின்னா அத மனசு வந்து ஆசைப்படாது. இது நல்லா இருக்குன்னு ஆசை, அது சங்கல்பம் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படும். இது நல்லா இல்லைன்னு சங்கல்பம் பண்ணிச்சு அப்படின்னா இது நல்லா இல்லச்சி, பாக்குறதுக்கே நல்லா இல்ல, கேட்கறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு ஆசை நினைச்சது அப்படின்னா மனசு அதை வந்து பாத்தீங்கன்னா வெறுக்கும். அப்ப காமக்ரோதம் மனசுக்கு அபிப்பிராயம் சொல்லக்கூடிய நிச்சயமான அபிப்பிராயம் சங்கல்பம்னு பேரு, அது புத்திக்கு. அப்ப புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் வந்ததுக்கு பிறகுதான் காமக்ரோதங்கள் இந்த மனசுக்கு சம்பவிக்கும். அதனால கீதாச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா காமங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற சங்கல்பங்களை எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு, எப்படி சர்வான் அசேஷத்தக வாக்கியம் சொல்ற கீதால 6:24. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சங்கல்பமே இருக்கக்கூடாது. என் குழந்தைக்கு இப்படி ஆகணும், என் பேர குழந்தைக்கு இப்படி ஆகணும், அப்படி ஆகும். அதாவது அது நடக்கும், நடக்கிற காலத்துல அது நடக்கும். அவங்க கர்மத்தோட வராங்க, எல்லாம் அது நடக்கும். புரிதல் உண்டாயிரணும். இன்னைக்கு காலையில வேதாந்தத்துல பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத வருத்தப்படாத வருத்தப்படாத. ஏன் அப்படின்னா அது அவன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன கொண்டு வந்தானோ, வரம் வாங்கிட்டு வந்தானோ, அந்தந்த தேகத்துக்கு அந்தந்த ஜீவாத்மாக்கு என்ன பிராப்தி ஆகுமோ அது பிராப்தி ஆகும். நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு நீங்க எல்லாம் எது பண்ணாலும் ஆக போறது இல்லை. புரியுதுங்களா? அப்ப அதை நல்லா நிச்சயம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மனசா ஏவ இந்திரிய கிராமம், இந்த விவேக மனசு இருக்குல்ல, இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேன், இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசைவேந்திரிய கிராமம், நல்ல மனசுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய கிராமங்களை, இந்திரிய கூட்டங்களை, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வினியம்ய சமந்ததக, வெளியில போயிட்டு இருக்கிற இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மந்திரம் சொல்லுது 6:25. ஷனை ஷனை உபரமேத் புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். ரொம்ப அருமையா சொல்றாரு. இதெல்லாம் சாதனா ப்ராசஸ். மெதுவா 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 திடீர்னு ஒரு நாள்ல சித்தி ஆயிருமா சாமி? ஆகாது. ப்ராசஸ்ல இறங்குனீங்கன்னா மெதுவா மெதுவா புத்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா அதை நான் சொல்ற விஷயங்களை வந்து பாதி ஏத்துக்கும் பாதி ஏத்துக்க முடியாது. ஒரு பக்கம் புள்ளை இழுப்பா, ஒரு பக்கம் பேரன் இழுப்பா, ஒரு பக்கம் சொத்து சுகம் இழுக்கும், ஒரு பக்கம் சொசைட்டி இழுக்கும், ஒரு பக்கம் உறவுகள் இழுக்கும். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 என்ன பண்ணணும்? உதாசீனப்படுத்தி இந்திரியங்களை வெளியில போகாம தடுத்து நிப்பாட்டி, அப்ப புத்தியா திருதி கிரகீதையான்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. நல்ல விவேக புத்தியோட
இந்த சாஸ்திரத்தையும் ஆச்சாரியரோட வச்சனங்களையும் வச்சுக்கிட்டு நல்லா விவேகம் பண்ணி இது என்ன லாபம், இது என்ன லாபம், இது எனக்கு மோட்சம் கொடுக்குமா, இது நித்தியமா, இது அனித்தியமா, இது துக்கம் தானே அப்படின்னு திரும்ப 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 லாப நஷ்ட கணக்கு பார்த்து மோட்சத்துக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா, இந்த உலகம் எல்லாமே துக்க ஹேத்துதான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு புத்தினால என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா ஷனை ஷனை உபரமேத், இந்த மனதை பாத்தீங்கன்னா இந்திரியங்களையும் மனதையும் மெதுவா 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 என்ன பண்ணு, உபரமம் பண்ணு, ஷட் டவுன் பண்ணுனே வார்த்தை. அந்த உபரம அப்படின்ற வார்த்தை தான் இங்க பாஷ்யத்துல ஆரம்பிக்கும் போது வியாவிருத்த பாஹ்ய புத்தின்னு சொல்றாரு. மெதுவா 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 அதுக்குதான் என்னது, மெதுவா மெதுவா எப்படி சாமி, அதுக்குதான் நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய உபாசனம். காலையில ஓங்கார உபாசனை பண்றமே எதுக்கு அப்படின்னா மெதுவா 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 பாஹ்யத்துல இருக்கிற வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற பற்றுதல் மெதுவா மெதுவா கம்மியாகும். உபாசனை இன்க்ரீஸ் பண்ண மனசுல புத்தி மெதுவா ஹோல்டு கிடைக்க ஆரம்பிக்கும். சித்தம் வெளியில போகாம, இந்திரியங்கள் வெளியில போகாம நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். அப்ப மெதுவா மெதுவா பாத்தீங்கன்னா வசப்படுத்தி என்ன பண்ணணும், இந்த மனசை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில போகாம கண்ட்ரோல் பண்ண மனசை ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா, இந்த அகம் அகம் அகம்னு சொல்றமே அந்த நான் அப்படின்ற உணர்வு, அந்த நான் நான் நான்லயே நிக்க வச்சு அகம் அகம் அகம்னு வெறும் ஸ்புரணத்திலேயே நிக்க வச்சு ந கிஞ்சிதபி சிந்தையே, எந்த ஒன்றையும் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 25. அதே 6:26 6:26 சொல்லுது, யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோன்யம் யைதத் ஆத்மன் ஏவ வசம் நயேத். வரிசையா ஸ்லோகங்கள் இருக்கு, நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகங்கள். எப்பெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் இந்த மனம் பாத்தீங்கன்னா யதோ யதோ நிச்சரதி, எந்தெந்த விஷய சிந்தனையில இந்த மனசு பாத்தீங்கன்னா பழசு கண்ட விஷயங்களையும் போயிட்டே இருக்கும். சும்மா உட்கார்ந்து இருந்தா மனசு இருக்குமா, சைத்தானது. எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்றோம்ல, சும்மா இருந்தா பாத்தீங்க அது பாட்டுக்கு ஊர்மைய போயிடும். என்ன இருக்கு ஸ்டோர் ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா நான்சென்ஸ் தான் வச்சிருக்கோம். உள்ள பழசெல்லாம் யாருக்கும் சுகம் இல்லை, சுகம் ரொம்ப கம்மி. கண்டதைய நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும், துக்கப்பட்டு தான் மேல தானே மண்ணை வாடி போட்டுக்கிட்டு ஒரே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். நினைக்க கூடாதவங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும், நினைக்க கூடாத நிகழ்ச்சிகள்லாம் நினைக்கும். அன்வான்டா இருக்கிறத எல்லாத்தையும் சிந்தனை பண்றத நிப்பாட்டி மனது எந்தெந்த வெளி விஷயங்கள்ல போகுதோ அந்தந்த வெளி விஷயங்கள்ல இருந்து என்ன பண்ணணும், மனச்சஞ்சலம் அஸ்திரம், மனசு சஞ்சலமா அஸ்திரமா ஸ்திரமில்லாமல் ஆடிக்கிட்டே இருக்கோ அதை எதெல்லாம் என்ன பண்ணணும், ததஸ்ததோ நியம் யைதத், அந்தந்த விஷய சிந்தனையில இருந்து வலுக்கட்டாயமா இழுத்து பிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், ஆத்மனியேவ வசம் நயேத், ஆத்மன்யேவ அகம் அகம் அகம்லே திரும்ப அகம்ல நிப்பாட்ட முடியலையே சாமி, நிர்குண நிராகாரம். அதுக்குதான் ஓங்காரம், அதுக்குதான் பிராணன், பிராண உபாசனை ஓங்கார உபாசனை எல்லாம் எதுக்குன்னா நிர்குணத்துல கொண்டு போய் முதல்ல நிப்பாட்ட முடியாது. நான்றது நிர்குணம், அவ்யக்தம். அப்ப அவ்யக்தத்துல வெளிப்படாத தத்துவத்துல நான்றதுல நாமரூப குணங்கள் இல்லாததுல என்னால நிப்பாட்ட முடியாது. அதுக்காக தான் சாஸ்திரம் என்ன பண்ணிருக்குன்னா ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா ஆலம்பனம் பண்ணு, இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா சதா காலமும் பாத்தீங்கன்னா ஒரு சகுன ஆலம்பனத்துல வச்சு அந்த ஓங்காரத்துல இருந்து மெதுவா 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 என்ன பண்ணணும், நிர்குணத்துக்கு தான் 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 போய் நிக்கிற. அப்ப விஷயத்துல போகிற மனசை பாத்தீங்கன்னா பிடிச்சு இழுத்துட்டு ஒண்ணுத்துல வச்சு தன்னோட வசப்படுத்தணும், ஆத்மாலேயே வசப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மந்திரங்கள் அதுக்கப்புறம் மெதுவா 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 போகுது, வரிசையா போகுது. இந்த மந்திரங்கள்ல சொல்லப்பட்டது அப்படியே பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம வசப்படுத்துறதுக்கு பேர் அபியாச யோகம்னு பேர். நான் டெய்லி காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, 8th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா இந்த அபியாச யோகத்தை பாத்தீங்கன்னா சொல்றார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச, எல்லா காலையும் என்னையே நினைச்சுக்கிட்டு, இதெல்லாம் அபியாசம். ஓங்காரம் 28:8 பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு, அபியாச யோக யுக்தேன். சகுணமா ஓங்காரத்தை சொன்னீங்கன்னா அது அபியாச யோகம். அதே நிர்குணத்துக்கு வரும்போது அது நிதித்தியாசனம். நான் இல்ல, கான்சியஸ்னஸ்ல நிப்பாட்டினீங்கன்னா அதுக்கு பேரு நிதித்தியாசனம்.
கான்சியஸ்னஸ்ல நிக்க முடியல அப்படின்னு நீங்க ஓங்காரத்திலேயோ இல்ல பிராணன்லயோ நிப்பாட்டுறீங்க அப்படின்னா, வசப்படுத்துறீங்கன்னா அதுக்கு பேரு அபியாச யோகம், சகுன பிரம்ம உபாசனை. உயிர்ல நிப்பாட்டினீங்கன்னா சகுன பிரம்ம உபாசனை, உணர்வுல நிப்பாட்டினீங்கன்னா நிர்குண தியானம், நிதித்தியாசம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டுத்துக்குமே என்ன தேவைப்படுது? அபியாசம், அபியாச யோகம்னு பேரு. 8வது சாப்டர்ல சொல்றேன். அப்ப இதேதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது சாப்டர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் நம்ம பார்க்க போறோம். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், யாரோட ஞானம் வந்து நிலை பெறும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு. போங்க, புரிஞ்சவங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஞானம் நீங்க எல்லாம் ஆத்மா தெரியாதா? எல்லாரும் ஆத்மாவா இருக்கும், நம்ம எல்லாம் பிரம்மமா இருக்கும். ஞானம் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஆத்ம ஞானம் வந்து நிஷ்டையா மாறி இருக்கான? நிஷ்டையா மாறலையா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களும் மனசுதான் ப்ராப்ளம். கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றார், தஸ்மாத்வம் இந்திரியான்யாதவ் நியமிய பரதர்ஷவ. 3வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், 3:35 36லயே வரும், 36 37 வருது. தஸ்மாத்வம் இந்திரியான்யாதவ் நியமிய பரதர்ஷவ பாப்மானம் பிரஜகிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து நீங்க வெளிமுகமாவே போயிடுச்சுன்னு வச்சுங்க. நிறைய நார்த் இந்தியன் பார்த்திருக்க சாதுக்கள்லாம், சாதுக்களுக்கு பெரிய வீக்னஸ், எனக்கும் வீக்னஸ் தான். சாதுக்களுக்கு பெரிய வீக்னஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற இந்திரியங்களே எதுவும் இல்லை. இந்த காவி ட்ரெஸ் போட்டதுனால வேற எதுவும் பண்ண முடியாது, எங்கேயும் போய் நிற்க முடியாது. அப்ப இந்த நாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா சமைச்சு சாப்பிட்டு எங்கேயாவது டேஸ்டா ஃபுட்டு கொடுக்குறாங்களா போயிடுவோம். நாய் மாதிரி சன்னியாசிகளுக்கெல்லாம் நீங்க நல்ல ஃபுட்டை காட்டினீங்கன்னா பின்னாடியே போயிடுவோம் நாங்கெல்லாம். வீக்னஸ், பெரிய வீக்னஸ் சன்னியாசிகளுக்கு, நாக்குலயே செத்து போனோம் நாங்கெல்லாம். நார்த் இந்தியாவில் அவ்வளவு பெரிய வித்வான்கள்லாம் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு இல்லை. கண்ட்ரோல் இல்லாததுனால அந்த ஞானம் என்ன ஆயிடும்னா நாசமா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஞானம் நிலை பெற வேண்டும் என்றால், அயே அர்ஜுனா தஸ்மாத் துவம் இந்திரியாணி ஆதவ் நியம்ய. முதல்ல உன்னோட சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமா விஷயத்துல போயிட்டு இருக்க சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு. அதே வந்து பாத்தீங்கன்னா அங்க கட்டளையா சொல்றாரு, ஏன் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இதுதாங்க மகா பாப்பிங்க. இந்த இந்திரியங்கள்லாம் மகா பாப்பி. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்மானம் பிரஜகிஹ்யேனம். இது ஆத்மா வந்து ஆத்ம ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஞான விஞ்ஞான நாசனம். இந்த பாப்பத்தை உடைய இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு புத்தியே இருக்காது, என்ன பண்ணணும்ன்றதே தெரியாது, இது நாச தெரியவே தெரியாது. இதுக்கு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கொள்ளை கொண்டு போகக்கூடியது இதெல்லாம். ஞானம் நம்மள்ட்ட என்ன படிக்கிற ஞானம் இருக்கோ அதையும் கொஞ்சமாவது எப்போவாவது ஒரு கிளிம்ஸ் உண்டாகும். வெறும் நிர்குண நிராகாரத்தை பத்தி ஏதாவது ஒரு கிளிம்ஸ் உண்டாகும். அந்த ரெண்டுத்தையும், ஞானம் விஞ்ஞானம் அனுபவம், இந்த ரெண்டுத்தையுமே இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணும், நாசம் பண்ணிட்டு போயிடும். அதனால முதல்ல நீ என்ன பண்ணுனா சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற. அதுக்கு என்ன பேரு, தமம். இத வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 58வது ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல சொல்றார், யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ரொம்ப அருமையா சொல்றார். எந்த விதமா ஆமை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 5 அங்கங்கள் இருக்கா, தலை 4 கால். யாராவது எதிரிகள் வந்த போது என்ன பண்ணும், டக்குன்னு எல்லாத்தையும் சுருக்கி அந்த ஓட்டுக்குள்ளார போயிடும். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோ அங்கானி இவ சர்வசக. இந்த கூர்மம் சொல்லக்கூடிய ஆமையானது எந்த விதமா எல்லாத்தையும் சம்ஹரணம் பண்ணிட்டு, உபசம்ஹாரம் பண்ணிக்கிட்டு, உபசம்ஹாரம்னா சுருக்கிக்கிட்டு அந்த ஓட்டுக்குள்ளார போய் சேஃபா இருந்துக்குதோ, சர்வசக எல்லா திசையில இருக்கிற அங்கங்களையும் சுருக்கிக்கிட்டு உள்ள சேஃபா இருக்கோ, அதே மாதிரி எவனுடைய இந்திரியங்கள், இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யா, எவனுடைய இந்திரியங்கள் வெளியில இருக்கிற விஷயங்கள்ல இருந்தெல்லாம், சப்த ரூப ரசகந்தம், ஆடியோ வீடியோ டேஸ்ட் எல்லாத்தையும், ஸ்பர்ஷம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கிக்கிட்டு இந்திரியங்கள்ல இருந்து விலகி அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல அதுலயே லைக்குதோ அவனுடைய ஞானம் தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய ஞானம் எஸ்டாப்ளிஷ் ஆனதா ஆயிடும், நிலை பெற்றதா ஆயிடும்.
இல்லை அப்படின்னா இந்திரியங்களை என்ன பண்ணும், நீங்க கேட்ட ஞானத்தை எல்லாம் கொண்டுட்டு போயிடும். அப்ப இந்திரிய பலகீனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சரி, ஒண்ணு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரக வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. 61 சொல்ற, 2:61. எல்லா இந்திரியங்களையும் தானி சர்வாணி சம்யம்ய, எல்லா இந்திரியங்களையும் மனசையும் எல்லாத்தையும் வசப்படுத்தி என்ன பண்ணு, அகம் அகம் அகம்லயே தொடர்ந்து நில்லு. எவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் வசப்பட்டதோ அவனுடைய ஞானம் அவன் நிலை பெற்ற ஞானத்தை உடையவனாகிறான், ஸ்திதப்பிரஜனாகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லிடுச்சு. அப்ப இந்திரிய வசம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு. இந்த மனசை வசப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது அத்தியாயம் ஃபுல்லா நிதித்தியாசன ஆத்ம தியானத்துக்கு இருக்கிறதெல்லாம் மனசை வசப்படுத்துறது. எப்படி வந்து மனசை வசப்படுத்துறது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்திலேயே வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 62ல இருந்து வரிசையா சொல்ற. விஷய சிந்தனை பண்ணுது பாரு. முதல்ல இந்த மனசு எப்படி விஷய சிந்தனை பண்ணுது, தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோகஹ சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசஹ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. ஒரு ஆர்டர் வைக்குது. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசும் புத்தியும் என்ன பண்ணுது, தியாயத்தோ விஷயான் பும்சக எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிட்டு. ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனையிலேயே போகுது. ஒவ்வொரு விஷயத்தையா நினைக்குது, புலனின்ப விஷயங்கள். மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை சிந்தனை பண்ணுது. கார் நல்லா இருக்கே, கார் நல்லா இருக்கு. பக்கத்துல கியூட்டா வந்து ஒரு சின்ன கார் வந்து ஆரஞ்சு கலர்ல நிப்பாட்டி இருக்காங்க. இந்த பேண்டா கலர் பார்த்தாவே சன்னியாசிகளுக்குலாம் ஒரு அப்படியே ஒரு காதல் வந்துருது. ஆஹா நல்லா இருக்கு, ஒத்தையா ஓட்டிட்டு போறதுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு. தியாயத்தோ விஷயான் பும்சகா. இந்த மனுஷன் என்ன பண்றான், டெய்லி போகும்போது வரும்போது இந்த கார் பக்கத்து வீட்டுல இருந்து எட்டி பாக்குறான். நல்லா இருக்கு காரு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. விஷயான் பும்சகா. கண்ணு முன்னாடி கார் அப்பப்ப வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இந்த 2 வீலர் ஓட்டி அனுப்ப போகும். இந்த காரை பார்த்து என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் 2 வீலர் நல்லா இருந்திருக்கும். இந்த காரோட சிந்தனை போக உள்ளுக்குள்ள இந்த சனியனை பிடிச்சிட்டு, இந்த சனியை 2 வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல போக முடியல. ஒரு கார் இருந்தா, ஏசி கார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இங்க வேணும் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம், நினைச்ச கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதேதான் இங்க 2 வீலர் வாங்கும் போது இதே எண்ணம் தான் வந்துச்சு. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு யோசனை பண்ணுது, கார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது டெய்லி இந்த காரை பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல போய் என்னைக்கா பக்கத்து வீட்டுக்காரர் வெளில வந்து காரை நிப்பாட்டுறாரு. சூப்பரா இருக்கே கார், ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருமையா வந்து பாத்தீங்கன்னா, சாமி இப்படி இருக்கா அப்படி இருக்குன்ற. ஓ அப்படி இருக்கா, உள்ள இன்டீரியர் பாருங்க சாமி, வாங்க உள்ள உட்காந்து பாருங்க. உள்ள உட்காந்து ஆஹா சூப்பரா இருக்கு இன்டீரியர், எப்படி ஏசில நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு சாமி, ஏசி இருக்கு நல்லா இருக்கு, மைலேஜ் எவ்வளவு தரும், அது தரும். ஓகே எப்படி வாங்குனீங்க, இது டியூல வாங்குனீங்களா இல்ல ஃபுல் கேஷ் வாங்குனீங்களா, என்ன ரேட்டு, என்ன ஹை எண்ட் என்ன ரேட்டு, லோ எண்ட் என்ன ரேட்டு, இதெல்லாம் அத்தியாவசா இருக்கு. மனசு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்படி வாங்குறது, யார்கிட்ட பணம் கேட்கறது. மெதுவா சிந்தனை நல்லா இருக்கு, நிச்சயம் பண்ணிடும். இந்த இன்டீரியரு, ஏசி, ரேட்டு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு சூப்பர் ஜி, இந்த கார் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு வேணும். இந்த நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தது கடைசியில என்ன ஆயிடுது, எனக்கு வேணும். தியாயத்தோ விஷயான் பும்சக. விஷயங்களை இந்த மனசு என்ன பண்ணுது, சிந்திக்குது, முதல்ல ஆலோசனை பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, அதுல ஒரு பட்டுதல் உண்டாகுது, சங்கம் உண்டாகுது. அந்த விஷயங்கள் கார் மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களும் அதுதான். தேஷு விஷயேஷு சங்கக உபஜாயத்தை. சங்கம்னா பற்றுதல், மெதுவா அது மேல எனக்கு ஒரு பற்றுதல் உண்டாகுது. உண்டானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சங்காத் சஞ்சாயத்தே காமக. விஷய சிந்தனைக்கு அப்புறம் வந்து விஷயத்துல பற்றுதல், விஷயப்பற்றுதலுக்கு அப்புறம் என்ன உண்டாகுது, சங்காத் சஞ்சாயத்தே காமக. அந்த பற்றுதல் மூலமா என்ன உண்டாகுதுன்னா காமமானது உண்டாகுது. பாருங்க, 2 ப்ராசஸ் புத்தியில சொல்லியாச்சு. இந்த புத்தி எடுத்தோன்னே இது நல்லா இருக்குன்னு எடுத்தோன்னே அது அபிப்பிராயம் வராது.
இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும், 10 விஷயங்களை பார்க்கும், ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும். எல்லாத்தையும் பார்த்து இந்த மனசு வந்து ஆலோசனை பண்ணி புத்திக்கு சப்மிட் பண்ணும். புத்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணும், சூப்பர் ஜி, இது நல்லா இருக்கு ஜி அப்படின்னு ஒரு முத்திரை குத்திரும். அதுக்கப்புறம் பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது சங்கம் உண்டாயிரும், பற்றுதல் உண்டாயிடும். அபிப்பிராயத்துக்கு பேர் சங்கல்பம், சங்கல்பத்துக்கு அப்புறம் பற்று, பற்றுக்கு அப்புறம் அதுல இருந்து மனசு சொல்லும் எனக்கு வேணும், நான் எதெல்லாம் அபிப்பிராயப்படுறேனோ அதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும், இது நல்லா இருக்கும் எனக்கு வேணும், சின்ன கொட்டி மாதிரி குழந்தை மாதிரி கேட்க ஆரம்பிச்சு. காமாத்து குரோதோபிஜாயத்தை, இந்த காமம் உண்டாக ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு அந்த காமத்துக்கு தடையா வருதுன்னு வச்சுங்க. அந்த தடை மேல வந்து யார் தடை ஏற்படுத்துறாங்களோ அவங்க மேல எனக்கு கோபம் வருது. யாரெல்லாம் காமத்துக்கு தடையா இருக்காங்களோ, நான் அடையறதுக்கு தடையா இருக்காங்களோ அவங்க மேலாம் எனக்கு கோபம் வருது. எங்க அப்பா என்ன பண்ணிட்டு போனார், திட்டுறோம், என் பையன் திட்டுறான் சாமி, நேற்று ஒருத்தர் என் பையன் திட்டுறான் சாமி, நீ என்ன சம்பாதிச்ச அப்படின்னு திட்டுறான் சாமி. ஏன்னா அவன் ஆசைப்பட்டதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடையறதுக்கு வந்து அப்பா ஒன்றும் சேர்த்து வைக்கல, அவன் ஆசைப்படுறான் கார்டு வாங்கணும். அப்பா மேல கோபமா வருது, என்ன வாழ்ந்துட்டு ஒன்றும் சேர்த்து வைக்காம போயிருக்கேன், நீ எல்லாம் வாழ்ந்தது வேஸ்ட், என்ன பெற்றது வேஸ்ட் அப்படின்னு அப்பா மேல கோபம் வருது, அம்மா மேல கோபம் வருது, எல்லாத்து மேலேயும் கோபம் வருது. ஏன்? ஆசைப்பட்டதை அடைய முடியும். குரோதோபிஜாயத்தை. ஒருவேளை வாங்கிட்டீங்க அப்படின்னா, காரை வாங்கி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க, யாரும் தடுக்கல, வாங்கி கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு பிறகு லோபம் வந்துடும். லோபம்னா என்னது? பேராசை, கஞ்சத்தனம். யாரும் காரை டச் பண்ணக்கூடாது, யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. யாராவது தொட்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளிப்போ, கார் வாங்கி நிப்பாட்டுக்கு தொடர பொழுது பக்கம் போற வரவெல்லாம் தொட்டு போறாங்க, போடாத பக்கம் அப்படின்னு மிரட்டுவோம், பூட்டி பூட்டி வைப்போம், தொட்டு தொட்டு தொடச்சு வைப்போம். இதெல்லாம் பண்றோம், நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்றோம். லோபம்னு பேர், அதுக்கு பேர். அப்ப காமம் தடுக்கப்பட்டால் குரோதம், காமம் தடுக்கப்படாம நிறைவேறினால் லோபம் ஆயிடும். காம குரோத லோபம், மோகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு வந்து மோகம். இது இல்லைன்னா எனக்கு ஜீவனமே இல்லை அப்படின்னு கார ஓட்டிட்டு ஃபுல்லா ஓட்டி பார்ப்போம் 6 மாசத்துக்கு. அது கூட இணைஞ்சிரும், அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒன்னா ஆயிடுவோம், நமக்குள்ளார ஒன்னா கலந்துரும். அது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஒரு மோகம் வந்துடும். வஸ்துக்களோட நமக்கு இதெல்லாம் நடக்குது. மோகத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதம் அப்படின்னா இதை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன், எதிர்க்க இருக்கிறவனை கொலை பண்ணுவேன், எதிர்க்க இருக்கிறவனை அடிப்பேன், உதப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு மதம் பிடிச்சிரும். தான் அடைஞ்ச வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணி இது இல்லைன்னா நான் இல்லை, அதனால இதை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் அப்படின்னு அதை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம வந்து மதம் பிடிச்ச யானை மாதிரி காரியங்கள் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா மாச்சரியம் கூட வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம காரோட அடுத்த வேற ஒரு கார் கொண்டு வந்து நிப்பாட்டினானா, வேற ஏதாவது BMW நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாருதியை வாங்கி வச்சிருக்கோம், பக்கத்துல எவனாவது BMW இல்லைன்னா பென்ஸ் கார் கொண்டு வந்து நிப்பாட்டினான்னு வச்சுங்க, ஒரு ஜீப்பை வந்து ஜீப்பை பக்கத்துல நிப்பாட்டினாவே வேற மாதிரி ஆயிடும். ஐயோ என்னடா அது ஜீப் இருக்கு, இவ்வளவு அருமையான கார் இருக்கு, விட்டுட்டோமே, இந்த கம்பெனி எனக்கு தெரியலையே அப்படின்றோம். எண்டோவரை கொண்டு வந்து நிப்பாட்டணும், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. யானைக்கு பக்கத்துல மாருதி கார் வந்து பூனை மாதிரி இருக்கும், முடிச்சு போச்சு. என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? மாச்சரியம்னு சொல்லக்கூடிய பொறாம வர ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னடா இவன் இந்த காரை கொண்டு வந்து பக்கத்துல நிப்பாட்டணும், என்னை வந்து கீழாக்கிட்டானே அப்படின்னு பொறாம வரும், மாச்சரியம். காம குரோத லோப மோக மத மாச்சரியம் வரைக்கும் வந்துடும். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷய சிந்தனையில இருந்து ஆரம்பிக்குது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு பக்கம் இந்திரிய நிகிரகம் பண்ணாதான் ஞானம் நிலை பெறும், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து விஷய சிந்தனையில போகாம மனசை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா காமக்ரோத லோக மோகம்லாம் உண்டாகாம இருக்கும். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா மோஸ்ட் காரியங்கள் எல்லாமே இதுக்குள்ளாரதான் வருது. இந்திரிய நிகிரகம் இல்ல, மனோ நிகிரகம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் நிகிரகம் பண்ணினாதான், மெதுவா 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 வசப்படுத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரிய நிகிரகத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் சொல்லியாச்சு. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா என்ன பண்றாரு, இதுக்கு என்ன சுவாமி பண்றது, ஞானத்தினால முடியாது. ஞானம் என்ன பண்ணுன்னா தத்துவமசி நீ அதுவா இருக்குன்னு மட்டும்தான் ஞானம் சொல்லும்.
இந்த உபனிஷத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? டைரக்டா ஆத்ம ஞானத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆச்சாரியார் இந்த கேனோபனிஷத்தோட முதல் சப்தம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே சொல்றார், அதோ வியாவிருத்த பாகிய புத்தே. வேதாந்தம் படிச்சா உங்களுக்கு சாதன சதுஷ்டை எல்லாம் வந்துரும்னு இங்க சொல்லவே இல்லை. 8 அத்தியாயத்துல சொல்லப்பட்ட முதல் 8 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட தலவகார சாக்கையில முதல் 8 அத்தியாயங்கள் கர்மம், உபாசனம், பிராண உபாசனம், ஓங்கார உபாசனம், இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்றதுனால தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெளி விஷயங்கள்ல இருந்து இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம் இது எல்லாம் சித்திக்கும். சமம் தமம் உபரதி. தமம் சமம் வந்துடும், தமம் வந்துடும். பாருங்க, இப்ப 2 மணி நேரம் உட்காடுறீங்கல்ல, காலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போன் பண்ணும்போது 2-3 பேர் சொல்றாங்க, சாமி 2 மணி நேரம் உட்காரும் சாமி, ஆச்சரியமா இருக்கு சாமி, என்னால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் உட்காருவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது சாமி அப்படின்றாங்க. ஏன்னா அபியாசமே இல்லை. போக்கஸ்டா ஒரே காரியத்துல வந்து தொடர்ந்து 2 மணி நேரம் காலையில உட்கார முடியுதுன்னா பெரிய பாக்கியம் தனது. இதே மாதிரி 24 மணி நேரம் என்னோட கண்ட்ரோல் இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியும். அப்ப நான் 3 மணி நேரம் கிராஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நிஷ்ட கூடியிருங்க. 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாம என்னால உட்கார முடியும், மனசை போக்கஸ் பண்ண முடியும் ஒரு விஷயத்துல அப்படின்னா அப்ப நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா 3 மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னா சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாராகிட்டீங்கன்னா. அப்ப அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன வேணும்? வேதாந்த ஞானம் இல்லை. வேதாந்த ஞானத்துக்கு முன்னாடியே அதோ வியாவிருத்த பாகிய புத்தேகே, வெளி விஷயங்களிலிருந்து நீங்கியவனுக்கு, ஆத்ம விஞ்ஞானாய, ஆத்ம ஞானாய இல்ல, ஆத்ம விஞ்ஞானாய, ஆத்மானுபவம் உண்டாவதற்காக. இப்போ இல்லை சுவாமி எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இல்லையே, வெளி விஷயங்கள்ல இருந்து எங்களால் நீங்களே, என்ன நாங்க சாதன சதுஷ்டயம் பூர்த்தி ஆகலையே, எங்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஞானத்துக்காக தான் நான் உபதேசிக்கிறேன். ஞானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவண ஞானத்துக்கு வந்து 100% ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால்தான் 4-4 பிருகதாரண்யத்துல 4-4-23 மந்திரம் சொல்லியிருக்கேன். அந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயே இதுல நம்ம நேற்று கிளாஸ்ல ஆச்சாரியர் கோட் பண்ணியிருந்தார், பாப்பேன கர்மனா ந வர்ததே அப்படின்னு ஒரு மந்திரம் இருந்துச்சு பாத்தீங்களா. போன லாஸ்ட் முடிக்கும் போது பாஷ்யத்துல லாஸ்ட் பேராகிராஃப்ல ந வர்ததே கர்மனா, கர்மத்தினால் அது வளர்வதில்லை தேய்வதில்லைன்னு 4-4-23 சொல்லியிருக்கேன். ஆத்மாவோட லட்சணங்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ உங்களுக்குள்ள ஒரு இச்சை உண்டாகிறோம், ஐயோ இந்த ஆத்மாவை நான் ஆத்மான்னு நிக்கணுமே சாமி, அனுபூதி பண்ணணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, தஸ்மாத் ஏவம் வித். இப்போ ஒருத்தன் ஏற்கனவே கர்ம உபாசனைகளை பண்ணிட்டு ஞானத்துக்கு வந்துட்டா அப்படின்னா அவனுக்கு கர்ம உபாசனை தேவையில்லை, டைரக்டா ஞானம் நிஷ்டைக்கு போயிடுவான். ஏன்னா சாதன சதுஷ்டயம் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நம்ம போன ஜென்மத்திலயோ இந்த ஜென்மத்திலயோ இன்னும் கர்ம உபாசனை பூர்ணமா பண்ணல. தெரியுமே, நமக்கு தெரியுமே எவ்வளவு தண்ணியில நிக்கிறோன்னு, எவ்வளவு மனசு வந்து வெளிச்சிந்தனையில போகுது அப்படின்னு தெரியுமே, சஞ்சலமா எவ்வளவு துக்கப்படுது தெரியுமே. இது பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட எனக்கு இன்னும் வைராக்கியம் வரமாட்டேங்குதே, சத்தியமா நினைக்கிறோமே நம்ம. அப்ப நமக்கு இன்னும் தெரியுது, இன்னும் உபாசனை பத்தாதுன்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது, ஒண்ணு முடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உத்தம அதிகாரியா இருக்கீங்க, கர்ம உபாசனை விட்டுறலாம், ஒன்னும் தேவையில்லை, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இதுலயே போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்ம லட்சணங்களை எல்லாத்தையும் நல்லா சிரவணம் பண்ணுங்க. சிரவணம் பண்ணோன்னு என்ன நடக்கும்? பரோட்ச ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும். லிட்ரல் மீனிங்லாம் தெரிஞ்சிடும். பலன் கிடைக்குமா? கிடைக்காது. ஆத்மா அனுபவம் உண்டாகுமா? உண்டாகும். அப்ப ஆத்மா அனுபவம் உண்டானாதான் மோட்சம் சொல்லியிருக்கு. அப்ப அதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, பிருகதாரண்யத்துல 4-4-23 மந்திரம் சொல்லுது, இந்த விதமா குருநாதர்கிட்ட இருந்து இந்த ஆத்மாவை பத்தின லட்சணங்களை எல்லாத்தையும் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு தெரியுது, ஐயோ இன்னும் அனுபவம் வரலையே. அப்ப என்ன பண்றதுன்னா, தடை இருக்கு, அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கு, சாதன சதுஷ்டயம் பூர்த்தி ஆகல அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோ தாந்தோ உபரத திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி சர்வம் ஆத்மானம் பஷ்யத்தின்னு மந்திரம் சொல்லுது.
என்ன சொல்லுது அப்படின்னா, படிச்சதுக்கு பிறகு அதை அனுபவம் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமதமம் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது. ஞானத்துல குறை இல்லை. இப்ப நிறைய பேருக்கு 20-30 வருஷமா கேட்டிருப்பாங்க, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, ஆனா அனுபவம் கிடைக்கல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, சமம் தமம் பூர்த்தி ஆகல. அப்ப சமதமத்தை விருத்தி பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா நல்லா 100% பூர்த்தி ஆகும்போது தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான், தன்னை சர்வத்திலும் பார்க்கிறான் அப்படின்னு மந்திரம். அதுக்கு என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யத்துல ஆச்சாரியார் ஸ்லோகம் சொல்றார். அனுபூதிக்கு போகணுமா? அனுபூதிக்கு போறதுன்னா 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. அதுக்கு என்ன சுவாமி பண்றது? முதல்ல பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை எடுத்துக்கோ கையில். ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஓம் இத்தி ஆத்மா தியாயத ஆத்மா. ஆச்சாரியார் பிருகதாரண்யத்தை சொல்யூஷன் சொல்றார். முண்டகோபனிஷத் மந்திரத்தை கோட் பண்றார். ஓம் என்ற ஆத்மாவை தியானம் செய்வாயாக. ஓங்காரத்தை தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண சமம் தமம் உபரதை திதிக்ஷா எல்லாம் வர ஆரம்பிச்சு. பாருங்க, இப்ப கொண்டு வந்துருவோம் பாருங்க. ஒரு மெதுவா 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 5:15 நம்ம பாடம் ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க. காலையில மெதுவா 1/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிடுவேன். பாருங்க, 6:15 ஆரம்பிச்சுட்டு இருந்தது இப்ப 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா 5:45 கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 5:30 கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 5:15 கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்க. 5 to 8 மெதுவா 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 அதுல பிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க. தமம் வந்துடும், இந்திரிய நிகிரகம் வந்துடும் தன்னால. மெதுவா 3 மணி நேரம் இருக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா மனசு நாள் ஃபுல்லா அடங்கியே கிடக்கும். மெதுவா இதை அடிச்சு 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 அது எந்திரிக்காது. காலையில ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நாள் ஃபுல்லா மனசு சஞ்சலம் இல்லாம போதும். சமம் வர ஆரம்பிச்சு. சமம் வந்துடும், தமம் வந்துடும், திதிக்ஷா வந்துடும். திதிக்ஷா துவந்துவங்களை 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டீங்கன்னா துவந்துவாபிகாத்தகோ அப்படின்னு யோக சூத்திரம் சொல்லுது. நல்லா பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டுவாலிட்டியில இருந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலமாக. பசி தாகத்தை உதாசீனப்படுத்திடலாம், மான அபமானத்தை உதாசீனப்படுத்தலாம், வெப்பம் குளிர உதாசீனப்படுத்தலாம். இந்த சாமர்த்தியம்னா எப்ப வரும்? 2 மணிக்கு மேல 3 மணியை நீங்க 3 மணி நேரம் உட்கார்ற அபியாசம் வந்துருச்சுன்னா சித்தியாயிரும். அப்ப சமம் வந்துடும், தமம் வந்துடும், உபரதி வந்துடும். 3 மணி நேரம் ஷட் டவுன் பண்ற தன்மை வந்துருது இல்ல. அப்ப என்ன ஆகுனா அன்வான்டா நீங்க பண்ணிட்டு இருக்க காரியங்களை விட்டு போயிடும். இப்பவே நிறைய பேருக்கு விட்டு போச்சுன்றார். 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா நம்ம உட்கார ஆரம்பிச்சிட்டோம், உபாசனைக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அன்வான்டான கர்மங்கள் எல்லாம் விட்டு போயிடும். தன்னால மனசு ஷட் டவுன் ஆகி சும்மா சொஸ்தமா இருக்க ஆரம்பிக்கும். மனசு அடங்கி போயிருக்கும், விஷய சிந்தனையில போகாது. அதுக்கு பேர் உபரதின்னு பேர். உபரதி வந்துடும். இது வர வர பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சது பிறகு ஸ்ரத்தா அதிகமா வர ஆரம்பிச்சிடும் இந்த சாஸ்திரத்து மேல. ஆமா, சுவாமி சொல்றது கரெக்ட் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற சுகம் பாத்தீங்கன்னா மனசு சாந்தமாக ஆக ஸ்ரத்தை உண்டாக ஆரம்பிச்சிடும். ஆமா, இது கரெக்ட், அனுபூத்தின்றது ஒண்ணு இருக்கு, அனுபூத்தி ஆகணும். வெளில போனா வேஸ்ட், வெளிச்சிந்தனை எல்லாம் துக்கம் அப்படின்னு எல்லாத்துலயும் இருந்து ஸ்ரத்தையோட என்ன பண்ணும்? மெதுவா 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 சமாதானத்தை அடையும். நிதித்தியாசனத்துல பரிபூர்ணமா இந்த மனசு ஒண்ணுத்திலேயே அகமகமகம்லயே நிக்க ஆரம்பிச்சு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தான் தன்னிலேயே தன்னை பார்க்கிறார். தன்னையே பாத்தீங்கன்னா அதோட பரிபக்குவத்துல எல்லாத்துலயும் தான் தான் இருக்கேன்னு அந்த நானை எல்லாத்துலயும் பார்க்க. இதான் முடிவு வருது. அப்ப 2 தான். சிரவணத்துக்கு முன்னாடி 8 அத்தியாயத்தை சொன்னப்பட்ட கர்ம உபாசனைகளை பண்ணிட்டு வந்தா உத்தம அதிகாரி. அது பண்ணாம அறகுறையா ஏதோ புண்ணியம், ஏதோ ஜென்மங்கள்ல பண்ண அநேக புண்ணியம் கேனோபனிஷத் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் கிடைக்கல. அப்போ வந்திருக்கோம், புண்ணியத்தினால வந்துட்டோம். இப்ப அறகுறையா மார்க், பாஸ் மார்க் எடுத்திருக்கோம். 35 மார்க்லயே உள்ள நுழைஞ்சிட்டோம். கிரேஸ் மார்க் போட்டு அனுப்பி விட்டாங்க. தள்ளி போ உள்ள போ அப்படின்னு. ஏதோப்பா கடவுளா பார்த்து ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. பாஸ் மார்க் போட்டு விட்டாரு. 34. சரி 35 போட்டுருவோம். 32. சரி 3 மார்க் தானே, போ நல்ல பையனா இருக்கான் இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க்ல உள்ள வந்துட்டோம். இப்ப என்ன பண்றது? பலன் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதான் முதல் வார்த்தையே சொல்றார். உத்தம அதிகாரிக்கு வெளி விஷயங்கள்ல இருந்து நீங்கினவனுக்கு உத்தம அதிகாரிக்கு இன்னும் நம்ம நீங்கல. அப்ப உத்தம அதிகாரி என்ன பண்ணிட்டான்? வியாவிருத்த பாகிய புத்தே
யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல இருந்து பரிபூர்ணமா நீங்கினவனோ, விஷய சிந்தனையிலிருந்து இந்திரிய சஞ்சலத்திலிருந்து நீங்கியவனோ விலகியவனோ அவனுக்கு ஆத்ம விஞ்ஞானாய, ஆத்ம ஞானாய இல்ல, ஆத்ம விஞ்ஞானாய, ஆத்ம அனுபவத்திற்காக கேனேஷிதம் இத்யாரம்பா, கேனேஷிதம் என்ற இந்த மந்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது. புரிஞ்சுச்சா? ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஏன் சொல்றேன்னா, முதல் மந்திரம் கேள்வி கேட்கிறேன், ரெண்டாவது மந்திரத்துல ஆன்சர் சொல்றாரு, முடிச்சுட்டு போயிடுறாங்க, அமிர்தத்துவம் அடைஞ்சிடறாங்க. ரெண்டாவது மந்திரத்திலேயே அமிர்தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அடையப்பட்டது, லோகா அமிர்தா பவந்தின்னு முடிஞ்சிருக்கு. ஒரே மந்திரம் கேள்வி, ஒரே மந்திரம் ஆன்சர், உத்தம அதிகாரி. என்ன அற்புதம் இல்லை? நமக்கு வந்து மரமண்டைக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அனுபவம் வர மாட்டேங்குது. புரியுது? நடுவில் நிறைய பிளாக்ஸ் வச்சிருக்கு, பேரிகேட் நிறைய வச்சிருக்கு, ரிமூவ் பண்ணாம வச்சிருக்கோம், போக முடியல, எல்லா இடத்துலயும் பேரிகேட்டா போட்டு வச்சிருக்கு. மந்திரத்துக்கு வந்து ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. ஆரம்பிக்கும் போது மந்திரம் ஆரம்பிக்கும் போது ஓங்காரம் சொல்லிதான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தோட ஆதி சப்தம் ஓங்காரம், சிருஷ்டியோட முதல் சப்தம் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை சொல்லிட்டு கேன இஷிதம், நான் சொல்லியிருக்கேன்ல ஓங்காரம் எப்படி மங்கள வாச்சகம், ஆரம்ப வாச்சகம், பரபிரம்ம வாச்சகம், பரபிரம்மத்தை குறிக்கிறது, சகுன வாச்சகம், சகுனத்தை குறிக்கிறது, ஆரம்ப வாச்சகம் இந்த சிருஷ்டியோட ஆரம்பத்துல உண்டானது, மங்கள வாச்சகம் மங்களத்தை தரது. அதனால ஓம் சொல்லிட்டு ஆரம்பிக்குது. கேன அப்படின்னா எவரால், கேனன்றது வந்து பாத்தீங்கன்னா எவரால். ஏன் சுவாமி நீங்க இங்க வந்து பத பாஷ்யங்கள்லாம் எழுதவே இல்லையே சாமி, ஏன் சாமி பத உரையெல்லாம் எழுதலையே அப்படின்னா, இந்த மந்திரங்களுக்கு வந்து பதபாஷ்யத்தோட பேஜ் எடுத்து பாத்துக்கங்க, அங்க பதம் பதமா போட்டு போட்டு பிரிச்சு எழுதியிருக்க. எந்த பேஜ்ல இருக்கும், பேஜ் கூட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல 20ன்றது இல்லை, அது 120 பேஜ் நம்பர் வந்து 120 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியுது. 120 பாத்துங்க. கேன அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எவரால், எவரால் யாரால். இஷிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இச்சைப்பட்டு, இஷிதம், இஷிதம்ன்றது கிருதா பிரத்யயம் சொல்லுவோம், பாஸ்ட்ல யூஸ் பண்றது. இச்சைப்பட்டு, எவரால் இச்சிக்கப்பட்டு, எவரால் விருப்பப்பட்டு. பிரேஷிதம், பிரேஷிதம்ன்றதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் ஏவப்பட்டுன்னு அர்த்தம். இஷிதம் அப்படின்னா பிரியப்பட்டு, ஆசைப்பட்டு. பிரேஷிதம்னு சொல்லிட்டீங்கன்னா ஏவப்பட்டு. எவரால் இச்சைப்பட்டதாக மனக, மனதானது விஷயங்களில் பதத்தி, விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை செய்கிறது, விஷயங்களை சிந்தனை செய்கிறது. யாரோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க, யாரோ உள்ள இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றாங்க. அப்ப யாரோட இச்சையினால் பிரேரணை செய்யப்பட்டு ஏவப்பட்டு இந்த மனதானது விஷய சிந்தனைகளை செய்கிறது. ஏன் சுவாமி அப்படின்னு இந்த மனசு ஜடம், மனசு என்னது ஜடம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இயங்கணும்னா என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வேணும்ல. இந்த மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டர் ஆன் பண்ணணும், அப்பதானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எனக்கு உண்டாகணும், இன்னைக்கு கிளாஸ் பண்ணலாமா வேணாமா, நாதபிரமா இன்னைக்கு நல்ல ஃபுட் இன்னைக்கு சாப்பிட்டோம், நான் சொல்லிட்டேன் மெசேஜ் வந்தா பாருங்க கிளாஸ் இல்லைன்னு. நான் ஒரு வேளை தூங்கிட்டேன், என்ன லேட்டா சாப்பிட்டோம், நான் போகும்போதே சொன்னேன் மெசேஜை பாருங்க, மெசேஜ் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. பேக்கப் ஆகிற பார்த்தா 3 மணி. ஐயோ
போச்சு, இன்னைக்கு கிளாஸ் போச்சு, நல்ல வேலை பகவானா பார்த்து 3 மணிக்கு எழுப்பிட்டேன். படுக்கும் போதே 2:30 மணிக்கு தான் ஆச்சு, ஒரு 1/2 மணி நேரம் படுக்கலான்னு. ரொம்ப ஆயிடுச்சு. தலையில தப்ப தப்ப தப்பன்னு தண்ணியை ஊத்திட்டேன். நான் இச்சப்படணும்ல, நான் இச்சப்பட்டு தான் நான் என்ன பண்றேன், இந்த மானிட்டர் ஆன் பண்ணி ஆன்லைனுக்குள்ள நான் வரேன். அப்ப இச்சைப்பட்டு பிரேரணாப்பட்டு தான் இந்த மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகி நெட் கனெக்ஷன் கிடைக்குது. ஜூம் மீட்டிங்ல நம்ம உள்ள வர முடியும். அதுவா வருதா? மானிட்டர் அதுவா ஆப்ரேட் ஆகாது. ஜூம் கனெக்ஷன் அதுவா நடக்காது. யாரோ ஒரு பர்சன் நான் இருக்கேன், நான் இச்சைப்பட்டவனா நான் இருக்கேன். அப்ப நான் இச்சைப்பட்டு என்னுடைய பிரேரணா, நான் தான் சுவிட்ச் ஆன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இச்சை உள்ள உண்டாகுது, அதுக்கப்புறம் பிரேரணா பண்றேன், ஏ மானிட்டரே பேக்கப் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு, ஏ ஜூம் கனெக்ஷனே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன். எனக்கு முதல்ல இச்சை உண்டாகணும். நான் தான், எனக்கு தான் இச்சை உண்டாகுது, நான் தான் கனெக்ட் பண்றேன் இந்த மானிட்டரை, இந்த ஜூம் லிங்கை. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு இந்த மானிட்டர் மாதிரி, ஜூம் கனெக்ஷன் மாதிரி. அப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா யாரோ பின்னாடி, இது வந்து ஜடம், மானிட்டர் எப்படி ஜடமோ, இந்த லேப்டாப் எப்படி ஜடமோ, இந்த மானிட்டர் எப்படி ஜடமோ, அதே மாதிரி இந்த மனசுன்றது ஒரு ஜடம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப அந்த ஜடமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஏவுவதற்கும் இச்சைப்பட்டு அந்தந்த விஷயத்துல சிந்தனையில ஈடுபடுறதுக்கும் யாரோ ஒரு ஆபரேட்டர் இருக்கணும். அதெல்லாம் தெரியுது, ஈஸியா தெரியுது. ஜடமா இருக்கிறது எதுவும் ஓடாது. பிளைட்டை பாக்குறோம், பிளைட் போகுது, டிரைவர் தெரியுறாரா? டிரைவர் தெரியல, பைலட் தெரியல. அவ்வளவு பெரிய பைலட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? பைலட் அதோட பெருசாவா இருப்பார்? இல்ல. ட்ரெயின் வேகமா போகுது, புல்லட் ட்ரெயினோ இல்ல ட்ரெயினோ, அதுல இருக்க டிரைவர் நமக்கு தெரியல. கார் வேகமா போகுது, டிரைவர் தெரியல, அதுக்காக கார்ல டிரைவர் இல்ல, பிளைட்ல வந்து பைலட் இல்ல, ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பைலட் இல்ல, அப்படியே நம்ம சொல்லுவோம். அப்ப போகுது அப்படின்னா ஒரு ஜடமான வஸ்து ஒண்ணு ஆக்ஷன்ல ஈடுபடுதுனாவே அதுல யாரோ ஒருத்தர் ஆபரேட்டர் சேத்தனத்தன்மை உடையவரா, உணர்வுடையவரா இருக்க வேண்டும், அறிவுடையவரா இருக்கணும். சிம்பிள் லாஜிக். இதே லாஜிக்க வந்து பாத்தீங்கன்னா இவன் கேட்கிறான். இந்த மனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனை பண்ணுது. இந்த விஷய சிந்தனை பண்ணக்கூடிய இந்த மனசுக்கு கேன இஷிதம், யாரு ஆசைப்பட்டதாக இருந்து கொண்டு, கேன பிரேஷிதம், எவரால் பிரேசிக்கப்பட்டு, எவரால் ஏவப்பட்டதாக, மனக மனமானது விஷய சிந்தனைகளில் பதத்தி விழுகின்றது, விஷய சிந்தனையில ஈடுபடுகிறது. முதல் கேள்வி. இரண்டாவது, மனசுக்கு அப்புறம் இரண்டாவது வருது கேன பிராணக பிரதமக பிரைத்தியுக்தக. கேன திரும்பவும் எவரால் ஏவப்பட்டதாக இந்த பிராணன். பிராணன்னா என்ன அர்த்தம்? ஹிருதி பிராணகன் ஒண்ணு, முக்கிய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிறதுன்னு சொல்லுவோம். பிராணன் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. இன்ஹேல் எக்ஸேல் பண்றமே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது பிராண அபான விருத்தின்னு பேரு. இப்ப இன்ஹேல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண அபான விருத்தி. வெளிவிடுற மூச்சுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணன், உள்ள இழுக்கிற மூச்சுக்கு பேரு அபானன். இது முக்கிய பிராணன் அப்படின்னு ஹிருதயத்துல வந்து ஒரு பிராணன் இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஷாஃப்ட். வெளியில இருக்கிற காத்த உள்ள இழுக்குது, உள்ள இருக்கிற காத்த வெளியில தள்ளு. இந்த காரியத்தை பண்ணக்கூடிய ஒண்ணுக்கு பேரு தான் பிராணன். அதோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா முக்கிய பிராணன் அப்படின்னு பேரு. அதான் இங்க வந்து முக்கியன்றதுக்கு அர்த்தம் தான் இங்க பிரதமகான்னு போடுறது. பிரதமக பிராணக, பிரதமக பிராணகன் என்ன அர்த்தம்? முக்கிய பிராணனானது. அந்த முக்கிய பிராணனோட விபாகம், அதோட பிரான்ச் தான் என்ன பண்ணுது? அந்த முக்கிய பிராணன் அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தனக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு தன்னை 5 தன்னையே தான் பிரிச்சுக்கிச்சு. பிராண அபான வியான உதான சமானன் அப்படின்னு பிரிச்சுக்கிச்சு. அப்போ அந்த பிராணனுக்கு பேர் பஞ்ச பிராணன் அப்படின்னு பேர். இந்த பஞ்ச பிராணன்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த முகத்துல இருக்கிறது பிராணன். காது கேக்குதா? அப்ப பிராணன் காதுல இருக்கு. இந்திரியத்துக்கு ஃபியலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான். கண்ணு தெரியுதா? ஆமா கண்ணு தெரியுதா, அங்கேயும் பிராணன் இருக்கு, அதான் ஃபியல்.
ஸ்மெல் பண்ணுதா? ஆமா ஸ்மெல் பண்ணுது, பிராணன் இருக்கு. டேஸ்ட் பண்ணுதா? ஸ்மெல், அதுவும் பிராணன் தான். பேசுதா? பேசுறதும் பிராணன் தான். பிராணன் இல்லைன்னா பார்க்காது, கேட்காது, மூக்கு ஸ்மெல் பண்ணாது, டேஸ்ட் பண்ணாது, பேசாது. அப்ப இதுல எல்லாத்துலயும் பிராணன் இருக்கு. தலையில பிராணன், இந்த எல்லா ஓட்டையிலையும் பிராணன் வெளிப்படுது. அப்பானன் கீழே வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கும் மலத்தையும் மூத்திரத்தையும் வெளியேற்றுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு நாபிக்கு கீழே இருக்கிறது. நாபியில இருந்துகிட்டு வந்து சாப்பிட்ட ஃபுட் எல்லாம் செரிமானம் பண்றது சமானம். இந்த நாபிக்கு இந்த வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல இருக்கிறது உதானம். நல்ல வெயிட்டான கர்மங்கள்லாம், வெயிட்டான ஃபோர்ஸான காரியங்கள்லாம் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கிறது. அது இங்கேயும் இருக்கு, தொண்டையிலையும் இருக்கு. அது அப்புறம் வியான வாயு வந்து பாத்தீங்கன்னா சரீரம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது. சமானன் வந்து தொப்புள்ள இருந்துகிட்டு எல்லா ஃபுட்டையும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது. அப்ப இது எல்லா பஞ்சப்பிராணன்களும் மரண காலத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்னா சேர்ந்து ஹிருதயத்துல ஒரே பிராணனா ஆயிடும். முக்கிய பிராணன்ல போய் லயமாயிடும். அந்த முக்கிய பிராணன் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனா இருக்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கிறது. அதான் நான் ஜீவன ஈஸ்வரன் ஒன்று வேற இல்லை. அப்ப அது கண்ணுக்கு தெரியாத அந்த முக்கிய பிராணன் இருக்கிறதுனாலதான் நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த முக்கிய பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா காரியங்களையும் பஞ்ச பிராணனா பிரிஞ்சுக்கிட்டு இந்த எல்லா தேகத்தோட எல்லா காரியத்தையும் பண்ணுகிறது. அதுக்கு முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாசத்தை உள்ள இழுக்கணும், வெளியில விடணும். இதுதான் ஜீவனக்கிரியான்னு பேர். அப்ப இந்த ஜீவனக்கிரியாவை பண்ணக்கூடிய முக்கிய பிராணன் இருக்கே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜடம். அதுக்கும் ஓன் எனர்ஜி எதுவுமே இல்லை. அது ஜடமா இருக்கே, அப்பனா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னா சேம் திங் தான். எப்படி மனசு ஜடமா இருக்கு, அதை பின்னாடி ஆப்ரேட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கணுமோ அதே மாதிரி இந்த முக்கிய பிராணன் உள்ள ஹிருதயத்தில் இருக்கிறது யாருனால இச்சிக்கப்பட்டு, யாரால் ஏவப்பட்டு, பிரேரணா பண்ணப்பட்டு இந்த பிராணன கிரியான்னு சொல்லக்கூடிய இன்ஹேல் எக்ஸேல் காரியத்தை நித்தியமா பண்ணிட்டு இருக்கு. ஒரு சூப்பர்வைசர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு அப்படின்னா ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 24 மணி நேரமும் இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இது ஜடம். அப்ப ஜடம் தன்னால காரியம் பண்ணாது, பின்னாடி யாரோ ஆபரேட்டர் இருக்கணும். யாரு? கேன. இரண்டாவது கேள்வி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கேனேஷிதாம் வாச்சம் இமாம் வதந்தி. கேன இஷிதாம், எவரால் இச்சிக்கப்பட்டதாக. கேன இஷிதாம், எவருடைய இச்சையினால் இச்சிக்கப்பட்டதாக. இமாம் வாச்சாம், ஸ்திரீலிங்கம், அதனால இமாம்னு போட்டிருக்கு. இமாம் வாச்சாம், இந்த வாக்கை, இந்த சப்தம் பேசுது இல்ல, எனக்கு டெய்லி நான் பார்ப்பேன். இந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுது. ஐயோ என்ன வேகமா பேசுது. ஏதோ இதுல வந்து AK-47 இருந்து வந்து புல்லட் வெளில வர மாதிரி சட்ட 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 சட்டன்னு. என்ன வாயிடா இது, டெய்லி எனக்குள்ளாரே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன வாய் இது, யாரு உள்ள இருந்து பேசுறா தெரியல. நான் தான் ஒருத்தர் கேட்பாரு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்ம ராட்சசம் புகுந்துட்டாஞ்சி கங்கால எங்கேயோ வாக்கிங் பண்ணும்போது அவன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட கண்ட்ரோலே இல்லை. உள்ள இருக்கிறது யாரு? பிரம்ம ராட்சசம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், இந்த வாக்கு என்ன இப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் கவனிக்கிறேன், இந்த வாக்கு என்ன இவ்வளவு வேகமா பேசுது. உள்ள சிந்திக்குது, மனசு சிந்திக்குது, புத்தி ஏதோ பண்ணுது. யாரோ வெளியில இவ்வளவு வேகமா பேசிக்கிட்டே இருக்கான். ஸ்லோகத்தை சொல்றான், மந்திரத்தை சொல்றான், எப்படி எப்படியோ எங்கெங்க இருந்தோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்லாம் கொண்டு வரா. இதெல்லாம் பிளானிங். ஏதாவது சாமி ரிகர்சல் எடுத்துட்டு வருவீங்களா? ரிகர்சல் எதுக்கு? ரிகர்சல் என்ன வருதோ அதுதான். அப்ப யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்க ஆப்ரேட் பண்றதுக்கு எவனோ ஒருத்தன் உள்ள இருக்கான். அதான் இங்க கேள்வி கேட்குது. யாருடைய இச்சையினால் ஏவப்பட்டதாக இந்த வாக்கானது வதந்தி, இந்த சப்தங்களை பேசுகின்றதோ, ஆப்ரேட் பண்றதுக்கு யாரோ இருக்கணும். ஆப்ரேட்டர் சூப்பரான ஆப்ரேட்டரா இருக்கணும். மணல், மனயில், சம்ஸ்கிருதத்துல வந்து வியாக்கரணத்துல ரொம்ப கிளியரா சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா மனயில் கரெக்டா இருக்கணும். 3 அக்ஷரம் தான். மனயில். நீ மதுரை பக்கத்துல எல்லாம் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மலனுன்னுவாங்க. மலனை கொண்டு வந்தியா அப்படிங்க. நீ மலனா? லாவை தூக்கி முன்னாடி போட்டுருவாங்க, நாவை தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. நிறைய கிராமத்துல குதிரைன்னு சொல்லாம குருதன்வான்.
குதிரை அப்படின்றத குருதன்றது, எழுத்தை மாத்தி போடுறது. அப்படின்னா பண்ண முடியுமா? அப்படின்னா அர்த்தம் சித்திக்காது. அப்போ யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டு கரெக்டா கோத்து கரெக்டா மணல் மணல், குதிரை குதிரை கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தன் கரெக்டா உச்சாரணம் பண்றான். யாருப்பா அது உள்ள இருந்து கரெக்டா ஆப்ரேட் பண்றது? இல்லைன்னா உங்களுக்கு புரியாம போயிடுமே. நான் தப்பு தப்பா பேசணும்னா அக்ஷரங்கள் கரெக்ட் தான், ஆனா அந்த ஆர்டர் சரியா வரணும் இல்ல. அப்ப ஆப்ரேட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கில்டா இருக்கணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த வாக்கை ஆப்ரேட் பண்ண முடியாது. இது பாட்டி கண்டதும் பேசும். அப்ப யாரோ ஒருத்தன் உள்ள பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இதை ஆப்ரேட் பண்றான். எவனோ ஒருத்தன் உள்ள இருந்துகிட்டு இந்த பிராணனை ஆப்ரேட் பண்றான். எவனோ ஒருத்தன் உள்ள இருந்துகிட்டு இந்த மனசை ஆப்ரேட் பண்றான். யாரு அது? அது மட்டும் இல்ல, சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தி, இந்த கண்களையும் இந்த கண்ணையும், ஸ்ரோத்திரம் இந்த காதுகளையும், க உ தேவக எந்த தேவன், எவனோ ஒருத்தன் தேவன் இருக்கணும். யாரோ ஒரு தேவன் இருக்கான் உள்ளுக்குள்ளார, எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு தேவன் இருக்கான். எவனோ ஒரு தேவன், எந்த தேவன் இந்த கண்களை பாத்தீங்கன்னா காட்சிகளில் பிரேரணா பண்றான். பாரு அப்படின்னு உள்ள இருந்து எவன் ஏவறான். எவன் சப்தங்களை கேட்க வைக்கிறான். இந்த காதை சப்தங்களை கேட்க வைக்கிறது எவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஸ்ரோத்திரம் சக்ஷு, கண்கள் காதுகள் ரெண்டுத்த சொல்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? மற்ற இந்திரியங்களையும் எடுத்துக்கணும். வாக்க சொன்னதுனால வாக்கு பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களுக்குள்ளார வருது. வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் சொல்லுவோம். 5 கர்மேந்திரியங்கள். அதுல பிரதானம் வாகிந்திரியம்னு பேசுற வாய். அப்போ அந்த பேசுற வாயை சொன்னதுனால 5 கர்மேந்திரியங்களையும் எடுத்துக்கணும். சக்ஷு ஸ்ரோத்திரம்னு 2 ஞானேந்திரியங்களை சொன்னதுனால கண்கள் காதுகள். அப்ப மத்த மூக்கு நாக்கு இந்த ஸ்பர்ஷம் எல்லாத்தையும் மற்ற ஞானேந்திரியங்களை சேர்த்துக்கணும். மனசுன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணணும்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4த்தையும் எடுத்துக்கணும். அப்போ அந்த கரணத்துக்கு எல்லாத்துக்கும் மனசு சொல்லியாச்சு. பிராணன், முக்கிய பிராணன் சொல்லியாச்சு. முக்கிய பிராணன் சொன்னீங்கன்னாவே மற்ற பஞ்ச பிராணன்கள் அதுக்குள்ளார அடக்கமாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்க சொன்னீங்கன்னா கர்மேந்திரியம் வந்துடும். கண்கள் காதுகளை சொன்னா ஞானேந்திரியம் வந்துடும். அப்ப ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பஞ்ச பிராணன், அதுக்கப்புறம் 4 அந்த கரணம். மொத்தம் எத்தனை தத்துவம் ஆச்சு? 15 4 19 தத்துவங்கள். மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு 4ஆ சொல்லாம மனசுக்குள்ளார சித்தத்தையும் புத்திக்குள்ளார அகங்காரத்தையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா மனம் புத்தின்னு மட்டும் சொல்லலாம். அப்ப மனம் புத்தின்னு சொன்னீங்கன்னா மொத்தம் 17 தத்துவங்கள் வந்துடும். இந்த 17 தத்துவங்களுக்கு என்ன பேரு? சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு பேரு. இதை எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றவன் எவனோ உள்ளுக்குள்ளார இருக்கணும். இந்த சூக்ஷ்ம தேகத்தினாலதான் இந்த ஸ்தூல தேகம் ஆப்ரேட் ஆகுது. அப்ப யாராவது கேட்கலாம், இந்த ஸ்தூல தேகத்தை ஆப்ரேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம தெளிவா சொல்றோம், இந்த ஸ்தூல தேகத்தை ஆப்ரேட் பண்றது சூக்ஷ்ம தேகம். 17 தத்துவங்கள் தான் இந்த ஸ்தூல தேகத்தை ஆப்ரேட் பண்ணுது. சரி, கேள்வி வருது, ஸ்தூல தேகத்தை ஆப்ரேட் பண்றது சூக்ஷ்ம தேகம். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த சூக்ஷ்ம தேகத்தை யார் ஆப்ரேட் பண்றா? இதான் கேள்வி. இந்த சூக்ஷ்ம தேகத்தை யாரு ஆப்ரேட் பண்றா? 17 தத்துவங்களை யாரு இச்சைப்பட்டு, யாரோட இச்சையினால, எவரோட பிரேரணையினால இவைகள் இயங்குகின்றன அப்படின்னு கேள்வி வருது. இந்த கேள்விக்கான பதில் ஆச்சாரியார் அடுத்த மந்திரத்துல சொல்ல போறார். மந்திரம் ஸ்ருதி சொல்லுது, பாஷ்யத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நமஸ்காரம் ஜி. ஒரு உபனிஷத்து போதும் ஜி. 2 உபனிஷத்து, மாண்டூக்கியம் அதுக்கப்புறம் கேனம். நீங்க மனனம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 2 உபனிஷத்து தான் நான் சொல்லுவேன். சின்னதுல பெருசு பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம் இருக்கு, பிரம்மசூத்திரம் இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா மனனம் பண்றதுக்கு யாருக்காவது வேணும்னா மாண்டூக்கியத்தையும் கேனத்தையும் பண்ணலாம். மாண்டூக்கியம் ரொம்ப எலாபரேட்டா இருக்கும். அதுல யாருக்கு சாமர்த்தியம் இல்லையோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேனோபனிஷத்துல முதல் கண்டம் 2வது கண்டம், இந்த முதல் கண்டத்தையும் 2வது கண்டத்தையும் ஒரு 50 முறை கேளுங்க. 50 முறை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும் இவ்வளவுதான் அப்படின்னு.
திரும்ப 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 இதை மனநத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நிதித்தியாசனத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக.